Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisa Pisa Pillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza Nungambakam. Food partner Topi Vapa Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise. ஆக்சுவலி இது வந்து லவ் கம் அரேஞ்ச் தான். ஸோ அதனால் லவ் பண்ண பீரியட்னால எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறோன்றப்ப அந்த ஒரு பயம்லாம் இல்லை. ஸோ எனக்கு இன்னும் நம்பிக்கை இன்னும் தைரியம் தான் வந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரியெலாம் வேண்டாம், ஒதுக்கீடு, ஃபேமிலி முக்கியம், குழந்தை குட்டி ஹஸ்பண்ட் அப்படி பார்த்துக்கோ. ரிசப்ஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள் கூட நான் இப்போ ஷூட் வாங்கி வச்சிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ இந்த பாட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும்னாங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங் வந்து மம்மி மாமா பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே நல்ல விஷயம், எனக்கு வந்து என் பொண்ணு என் கூடவே இருப்பா, என் தம்பிக்கே கொடுக்க போகிறேன்றப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க ஹாப்பியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு டாட்டராக அவருக்கு நிறைய பெருமை கொடுக்கணும். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து போதும் ரெஸ்ட் எடுக்கட்டும், வேண்டாம், நான் சொல்லவே மாட்டேன், எங்கள் அப்பா ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அதுதான் அவருக்கு அழகு. ஒரு அழகான லைஃப்பை உருவாக்கி ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருந்து பொண்ணை வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே விட்டு அதில் வந்து எவ்வளோ அழகாக காப்பாற்றி இன்றைக்கி வந்து தன்னோட கணவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு இக்கட்டான சூழ்நிலேருந்து மீட்டெடுத்து உண்மையாலுமே நெஞ்சில் தில்லோடு நான் மார்த்தட்டி சொல்லுவேன், எங்கள் அம்மா தான் சிங்கப்பெண். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து நடந்தது. அந்த ஒரு மேடையும் வந்து ரொம்ப அழகான மேடை, ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேடை உங்களோட வாழ்க்கையில் இல்லையா? சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப். ஏன்னா இந்த பார்ட்குள்ளே போகும்போதும் நிறைய பேர் சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரியெலாம் வேண்டாம், ஒதுக்கீடு, ஃபேமிலி முக்கியம், குழந்தை குட்டி ஹஸ்பண்ட் அப்படி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு வந்து என் அம்மா அப்பா வந்து எவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ த சேம் சைடு அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். உன் பேஷன் உனக்கு முக்கியம், நீ இந்த இடத்த இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, இந்த இடத்த உனக்கு கொடுக்க மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு தெரியும். ஏன்னா இந்திரஜா ரோபோ சங்கரா நீ வர, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, நீ இந்த இடத்துல வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியும். ஸோ உன் பேஷனையும் உன்னோட இன்ட்ரெஸ்ட்டையும் நான் இந்த இடத்துல தடுக்க மாட்டேன். கல்யாணம் முடிச்சுட்டு கூட நீ ஷூட் பண்ணு, உன்னோட டான்ஸ் கரியரை கண்டினியூ பண்ணு, வீணை எல்லாமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேனாரு. ரிசப்ஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள் கூட நான் இப்போ ஷூட் வாங்கி வச்சிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ இந்த பாட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும்னாங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங் வந்து இல்லை, இதுக்கப்புறம் அது இருக்காதுன்னு நம்புறேன். பியூட்டிஃபுல். ஐ திங்க் கல்யாணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நீங்கள் பேசுறதுக்குமே கொஞ்சம் ஹோப் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க அண்ட் இவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன? இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா மாமா தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படி சொல்லும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன? ஆக்சுவலி இது வந்து லவ் கம் அரேஞ்ச் தான். ஸோ அதனால் லவ் பண்ண பீரியட்னால எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறோன்றப்ப அந்த ஒரு பயம்லாம் இல்லை. ஸோ எனக்கு இன்னும் நம்பிக்கை இன்னும் தைரியம் தான் வந்துச்சு, என் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அம்மா அப்பா கூட இருந்த சப்போர்ட்டை விட இப்போ இன்னும் ஒரு படி அதிகமான சப்போர்ட் கிடைக்க போகுது. ஸோ என் ஃபேமிலியே நான் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறேன், ஒரு விஷயம் பண்ணுறப்போ பின்னாடி தெரியும் பார்த்தோன்னா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் மாமா, என் அம்மாச்சி, என் அக்கா, தம்பின்னு ஒரு சப்போர்ட்டோடு நிற்கும் போது என்னோட அடுத்த பார்ட் ஆஃப் த லைஃபும் வந்து சூப்பராக இருக்கும்ன்ற நம்பிக்கை தான் தவிர பயம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. சரி, வீட்டில் எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க? அதையாவது சொல்லுங்கள், இல்லை அது ஈஸியாக போயிடுச்சு? பண்ணுறதுலாம் இல்லை. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஏன்னா மாமா வந்து இன்ஃபேக்ட் ஒரு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் கம் ஃபேமிலி ஆகி அது அப்படியே ஃபேமிலியோட ஃபேமிலி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மாமா வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, ஒரு வந்து 40 குழந்தைங்க வந்து தத்தெடுத்து வளர்த்தாரு. ஸோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ 40 குழந்தைய தத்தெடுக்கிற, உன்னை நான் தம்பியாக தத்தெடுத்து என் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஃபேக்ட் மம்மிக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸாக தெரியும். ஸோ அதனால் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, இப்படி தான் அப்படிலாம் கிடையாது, மம்மி மாமா பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே நல்ல விஷயம், எனக்கு வந்து என் பொண்ணு என் கூடவே இருப்பா, என் தம்பிக்கே கொடுக்க போகிறேன்றப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க ஹாப்பியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. தவிர பெரிய என்ன சொல்கிறது, இந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வேலை, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக அப்படியே முடிஞ்சிச்சுல. இது மாதிரி எல்லாருக்கும் நடந்துட்டா நல்லா இருக்கும். அண்ட் என்கேஜ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஐ திங்க் உங்களுக்குமே எல்லாருமே ஒரு பாசிட்டிவான விஷஸ் நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அந்த ஒரு நல்ல வார்ம் ஃபீலிங், அந்த பக்கம் செம்ம கிராண்டாக பிரம்மாண்டமாக இருந்தது. என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களோட ட்ரீம் வெட்டிங் அப்படின்றது ஏதாவது சொல்லி வச்சுருக்கீங்களா? ட்ரீம் வெட்டிங்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா அப்பாவோட லைஃப்பில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்க, அம்மா லைஃப்பில் இவ்வளோ நாள், மாமா அம்மாச்சி அவங்க லைஃப்பில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்க எல்லாரையும் சேர்ந்து சபை நிறைய அவங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதத்தோட தாலி கட்டணும்.
அது என்னோட பெரிய ஆசை. இது அதாவது அந்த டேட் ரிவீல் பண்றதே வந்து ரொம்ப அழகா நீங்க 2 பேரும் உட்கார்ந்து கிரியேட்டிவா வந்து பண்ணீங்க. அந்த டேட் எப்படி முடிவு பண்ணீங்க? ரொம்ப ஸ்பெஷலான டேட்டும் கூட இல்ல. டேட் ஆக்சுவலி என்னன்னா, ஒரு ஸ்பெஷல் பர்சன் வரத்துக்காக நாங்கள் ஒரு 5 டேட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அவர் தான் அந்த டேட் சூஸ் பண்ணி இந்த டேட்டுக்கு நான் வரேன்னு சொல்லி ஸ்பெஷல் பர்சன் அவர் சொன்னதுனால சரி அந்த டேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். கடைசியில் பார்த்தா அது 24/3/24 ஆயிடுச்சு. ஒரு மெமரபிள் டேட் ஆயிடுச்சு மார்ச். ஸோ அது எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ஸாக நடந்துச்சு. நாங்கள் அவர் டேட்காக வெயிட் பண்ணோம். பட் ஆனால் அது இன்னும் ஸ்பெஷல் ஆயிடுச்சு. ஆஹா, அந்த ஸ்பெஷல் பர்சன் யாரு? நோ 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 சஸ்பென்ஸ். எங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் பர்சன். கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் பர்சனாக தான் இருப்பார். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம வந்து 1-on-1 பேசிட்டோம். இப்போ சில மெமரிஸ், சில பிக்சர்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம பேசலாம். நிச்சயமா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. ஸோ இந்த பிக்சர் வந்து என்னோட ஃபேவரட் பிக்சர். இவரோட அப்பாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா இது எவ்வளோ கஷ்டன்றது எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். என்னை தாண்டி அம்மாக்கும் அம்மத்தாக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த ஒரு பெயிண்ட் போட 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா உள்ளே இருக்க பெயிண்ட் எடுத்தோம்னா மேலே கெமிக்கல் பட்டு ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்துடும். ஸோ இந்த இந்த பெயிண்ட் வந்து நம்ம காருக்கு அடிக்கிற பெயிண்ட் இருக்குல்ல, வீட்டுக்கார் அந்த பெயிண்ட்டு. ஸோ மேலே ஒரு ஆடை மாதிரி இருக்கும். அந்த ஆடை எடுத்து வெறுமனையாக தடவினோம்னா ஹீட் பாயில்ஸ் வந்துடும். இன்டிமேட் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ அதை நம்ம தேங்காய் எண்ணெயில் குழச்சி தடவி அது காய என்ன ஆகிடும், நம்ம தோலெல்லாம் இறுக ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, இறுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி ஸ்பாட்லைட்ஸ் படும்போது எரியும். ஸோ அதனால் அப்போது அந்த டைமில் பண்ண ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் இது. அண்ட் அதை ரிமூவ் பண்ண வந்து நார்மலாக நம்ம தேய்ச்சா போகாது. திருப்பி எண்ணெய் வச்சு ஒரு 2 நாள் அவரை சுடுதண்ணியில் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அது போகும். இந்த பீரியட் தான் ஒரு அப்பாவோட வளர்ச்சிக்கான ஸ்டார்டிங் பீரியட். அப்பா சொல்லுவார், என் பொண்ணு பிறந்தோடனே எனக்கு மகாலட்சுமி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் உண்மை. அண்ட் இப்போ எப்பயாவது அது அப்பா பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன், இவர் கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணிடணும், இல்லை இவர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம எப்பவுமே வச்சு பார்க்கணும் அப்படின்னு தோன்ற விஷயங்கள் என்னென்ன? எனக்கு என்னென்னா, ஒரு டாட்டராக அவருக்கு நிறைய பெருமை கொடுக்கணும். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து போதும் ரெஸ்ட் எடுக்கட்டும், வேண்டாம். நான் சொல்லவே மாட்டேன். எங்கள் அப்பா ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அதுதான் அவருக்கு அழகு. அவர் ஷூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அதுதான் அவருக்கு அழகு. ஏன்னா இவங்கெல்லாம் பொக்கிஷம். இவங்களை நம்ம அடக்கி வச்சுட்டோன்னா அவங்க லைஃப் சர்க்கிள் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். எங்கள் அப்பா ஃப்ரீ பேர்ட். அவர் பறந்துக்கிட்டே இருக்கணும், அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ உனக்கு தேவையான அளவு எப்போ நீ போகணும்னு தோணுதோ ஈவெண்ட் போ, எப்போ நீ ஷூட் போகணும்னு தோணுதோ போ. மறுபடியும் உனக்கு கஷ்டப்படுத்திட்டு பண்ணாதான் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு டாட்டராக நான் அவர் பெருமைப்படுத்தணும், அவர் பொறுப்புகளை நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அது எல்லாமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து அப்பா பற்றி இவ்வளோ அழகாக சொன்னனால அடுத்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பிக்சர் இருக்கு, அது என்னன்னு பார்த்துடலாம். லவ்லி பிக்சர். மகள்களை பெற்ற தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் an emotional picture. ஏன்னா அந்த டைம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் போகிறோம். ஸோ ஒரு அப்பாவை அவர் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்றது பிக்சர். அது தட்ஸ் ஸ்பெஷல் பிக்சர். நிறைய பேர் இந்த பிக்சர் பார்த்துட்டு என்ன இப்படிலாம் இருக்கீங்கன்னு. நான் என் அப்பாவுக்கு அப்படி தான் சின்ன வயசில் நான் அப்போ தான் கட்டி முத்தம் கொடுப்பேன். இப்படி நான் அப்போ தான் கட்டுவேன். உங்கள் கண்ணில் பிரச்சனை, டாக்டர் செக் பண்ண, உங்கள் பார்வை ரொம்ப தப்பாக இருக்குது, உங்களை வளர்த்து உங்கள் அம்மா அப்பா தப்பாக சொல்லி வளர்த்துருக்காங்க, இந்த முத்தம் தப்பு கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள். அதை பற்றி பேசும்போதே வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டீங்க. ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு, எல்லாருமே வந்து பாசிட்டிவ் வைஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டப்போ இந்த கமெண்ட் நிறைய சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இதை பாசிட்டிவாக சொல்கிறாங்க. என்னன்னா இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, அதில் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது காமம் தெரியல, ஒரு அப்பா பொண்ணோட பாசமும் தெரிஞ்சு. ஆனால் இன்னொரு செட் ஆஃப் மக்கள் வந்து என்ன நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இப்படி பண்ணுறீங்க, அவர் எங்கள் அப்பா அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு நான் அப்படி தான் இருப்பேன், சின்ன வயசில் நான் அப்படி தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன், அவர் மேலே பிறண்டு விளாண்டேன், இப்போ நான் கல்யாணம் ஆகிட்டேன்னா நான் என்ன ஒரு ஸ்டெப் பேக்கில் நிற்கணுமா, ஒரு ஸ்டெப் ஹேடாக தான் நிற்கணும்னா. ஸோ இன்றைக்குமே நான் அவருக்கு ஒரு குழந்தை தான். அதாவது என்னதான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான விமனாக இருந்தாலும் அந்த என்கேஜ்மெண்ட்டோ கல்யாணமோ அப்படி அந்த கோலத்தில் வந்து நம்மளோட குழந்தைய பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஃபீலிங்ல அது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க, அதை அழகாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அந்த ஒரு மொமெண்ட்டில்? இல்லை, சந்தோஷம் ஒரு பக்கம், சந்தோஷத்தில் கூட அழுக வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த டைமில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம கையில் குழந்த பிறந்து அந்த குழந்த வளர்ந்து இன்றைக்கி அவள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போக போகிறா. அப்போ என்னெல்லாம் நிறைய அவள் கற்றுக்கணும், என்னெல்லாம் விஷயத்தை அவள் ஃபேஸ் பண்ணணும்,
இன்னும் அவளோட வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு அம்மாவாக ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபியரோட வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர். பட் ஆனால் வந்து பயம்ன்றது இருக்க தான் செய்யுது, கண்டிப்பாக சொல்ல முடியாதுல்ல. என்னதான் எல்லாம், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் கூட வந்து தம்பிக்கு தானே கொடுக்குறீங்க, ஏன் அழறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பையங்க தானே கொடுக்குறீங்க, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. யாராக இருந்தாலும் நம்ம குழந்தை, நம்ம பொண்ணு இல்லையா. கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு வரைக்கும் அவளை அப்படியே கங்காரு குட்டி மாதிரி அந்த வயிற்றுக்குள்ளேயே வச்சு மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டு வந்தவங்கள இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகிறோம். குடும்பம்னு போகும்போது அவளுக்கான பொறுப்புகள் அதிகமாகும். இப்போவும் நாங்கள் அவளை வந்து குழந்தையாக தான் பார்க்குறோம். அவளுக்கு இன்னும் இது தெரியாதே, அது தெரியாதே. இன்றைக்கும் எங்கேயாவது வெளில போனால் நாங்கள் பின்னாடியே ஓடுறோம், நானாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும். ஏன்னா குழந்தையாக தான் நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவள் தனியாக அவளோட விஷயத்தெல்லாம் கற்றுக்க போகிறா, செய்ய போகிறா அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அது, ஆனால் ஹாப்பியான டியர்ஸ் தான் அது. அது எங்களுக்கு தெரிஞ்சது ஹாப்பியான டேஸ் தான். நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தது வந்து தெரிஞ்சது எங்களுக்கு அந்த இது பார்க்கும்போது. ஆஹா ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஒரு அழகான லைஃப்பை உருவாக்கி ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருந்து பொண்ணை வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே விட்டு அதில் வந்து எவ்வளோ அழகாக காப்பாற்றி இன்றைக்கி வந்து தன்னோட கணவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு இக்கட்டான சூழ்நிலேருந்து மீட்டெடுத்து உண்மையாலுமே நெஞ்சில் தில்லோட நான் மார்த்தட்டி சொல்லுவேன், எங்கள் அம்மா தான் சிங்கப்பெண். ஏன்னா அம்மா பார்த்த இப்போ சமீபமாக அவங்க அந்த 3 வருஷத்தில் பார்த்த ஸ்ட்ரகிள் வந்து வேற ஒரு பொண்ணாக இருந்தால் இல்லை வேற ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக 1 ஸ்டெப் பேக் தான் எடுத்திருப்பாங்க. இல்லை என்னால் முடியும், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த முடிவுகள், அவங்க பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி அப்பாவையும் சரி, என்னையும் சரி, என் ஃபேமிலியும் சரி திருப்பி தூக்கி நிப்பாட்டிருக்கு. அது மம்மி பண்ண விஷயங்கள் மட்டும்தான். லவ் யூம்மா. எல்லா நாளுமே விமென்ஸ் டே தான். லவ் யூம்மா. Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topi Vapa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise.